நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் பண்றோம், அந்த ஃப்ரெண்டு ரிப்ளை பண்ணல அப்படின்னா உடனே என்ன என்ன நினைக்கிறோம், அவனுடைய சூழ்நிலையை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை இல்லையா? அவனுக்கு என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கு, அவனுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு, அவன் ஏன் ரிப்ளை பண்ணல, சரி கொஞ்ச நேரம் கழிச்சு ரிப்ளை பண்ணுவான், கொஞ்ச நேரம் கழிச்சு என்கிட்ட பேச போறான் அப்படின்னு யோசிக்காம, எனக்கு அவன் ரிப்ளை பண்ணல, அவனுக்கு நீங்க பிடிக்கல, அவனுக்கு வேற ஏதாவது ஃப்ரெண்டு எனக்கு செட் ஆயிட்டானோ, இல்ல வேற ஏதாவது திக்கர்ஸ் ஃப்ரெண்டு கூட பழகிட்டான் வச்சுட்டான், இந்த மாதிரி அவங்களுடைய சூழ்நிலையை பத்தி யோசிக்காம நம்மளுடைய சூழ்நிலையை நம்மளுடைய எமோஷன்ஸை மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலை. அந்த மனநிலை நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் கொஞ்சம் அவங்களுக்கு அவகாசம் கொடுத்து, கரெக்டா இன்னொரு வேலிடான பாயிண்ட் ஒன்று சொன்னான், அவன்கிட்ட நேரில் கேட்பேன் ஏன் எனக்கு மெசேஜ் பண்ணலை, ஏன் எனக்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்னு. அது வேலிடான பாயிண்ட். கம்யூனிகேஷனுங்கிறது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஸ்மூத்தாக மூவ் ஆகும். ஒரு ஒரு உறவு அதிகபட்சமாக நமக்கு நீடிச்சு நிற்குது அப்படின்னா அங்கே நிறைய மன்னிப்புகள் வழங்கப்பட்டிருக்கும். ஒரு உறவு அதிகமாக நீடிச்சிருந்துச்சுன்னா அங்கே அதிகமான மன்னிப்புகள் வழங்கப்பட்டிருக்கும். சர்ரா விடுறா பார்த்துக்கலாம், சர்ரா சர்ரா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வரும். கரெக்டா இல்லையா? ஓகேவா?